அப்பா இதை உறிஞ்சு கொடுங்கப்பா. அம்மாட்ட கொடுமா. நல்லா சாப்பிடுறேன். அப்பா உடம்பாட்டம் கல்லு மாதிரி இருக்கணும். தொட்டு பாரு, தொட்டு பாரு. கல்லு மாதிரி இருக்கும். பாத்தியா, இப்படிதான் வச்சிருக்கணும். நல்லா சாப்பிடு. அடிபட்டு சாந்த வீரனுக்கு அழகு புண்ணுதா. என்ன விழு புண்ணா? விழு புண்ணோ விழாத புண்ணோ. சரி என் பங்க கொடுந்த. உன்னதாண்டா காவலுக்கு நிக்க வைக்கணும். சோப்புக்காரங்கிட்ட மாட்டி விட்டல. அது இல்லடா. சரி சரி விடுறா. இந்தா படிச்சியாடா? நீ படிச்சியாடா? நான் நேத்தே படிச்சிட்டேன். நீதா? நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? சுப்பு தானே படிக்கணும். அவனை தானே நான் கட்டிக்க போறேன். இல்லடா சுப்பு? என்னாச்சு சுப்பு? ஏன் நேத்துல இருந்த கூட பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க. இப்போ நீ சொல்லலன்னு நான் கத்திடுவேன். ஒன்றும் இல்லை. மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வெக்கமா இருக்குடா. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிக்கிற போல இருக்கு. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா. சி, அப்படி பார்க்காதடா. கூச்சமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. என்ன காரியம் பண்ணிட்ட? இப்படி பண்ணிட்டேடி. ஐயோ, என் வயிறு பத்திட்டு எரியுதடி. மானமே போச்சேடி. என் மானமே போச்சேடி. சுப்பு, காசு வேணும் மீனா. இதுக்கு ஊருக்கு போகணும். ஊருக்கா? எந்த ஊருக்கு போற? உனக்கு யாரு தெரியும்? தெரியல மீனா. நீ இல்லாம இந்த ஊரு காத்து கூட எனக்கு மூச்சு விட்டு. நானும் வரேன். வேணாம் மீனா, நீ காசு மட்டும் கொடு மீனா. வேணாம் மீனா, காசு மட்டும் கொடு மீனா. சொன்னா கேளு மீனா. நல்லா சொன்னீங்க. அதானே பார்த்தேன். அப்பவே தாளப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்கலையே. மெட்ராஸுக்கு படிக்க போடான்னா அங்க சாமி சரணம் காது வச்சு புட்டேன்னு வந்து நின்னாரு. சொன்னேன், இந்த இவனை உதைக்கணும். ஒழிக்கிறதும்
நமக்கு ஒரே பிள்ளைங்க, அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு பண்ணி வச்சா. 5 வருஷம் ஓடி போச்சு. அன்னைக்கு போனவன் தான் இவ அப்பன், என் சம்மந்தி. சம்மந்தி. இப்ப நமக்கு பிரச்சனை அது இல்லையா? இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும். 5-6 வருஷமா காத்திருந்து அல்லாடி போனேன். சரி, அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த பயல இந்த பொண்ணை வெட்டி விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்க சொல்றேன். அது நான் சொல்றது சரிதானே? பிரச்சனைன்னு சொன்னே தவிர குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலையே. எதுக்காக கோவப்படுறேன்? நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் நிவர்த்தனை இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதேல். புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு. அதுக்கு புத்திர சந்தான யாகம் பண்ணணும் அல்லது அரவாணியோட அணையணும். அரவாணியோட அணையணும்னா? அரவாணிக்கு தாலி கட்டணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். புத்திர சந்தான யாகம் பண்றதுக்கு இப்ப யாருமே கிடையாது, சரியாவும் செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணி அவ கூட தங்கிட்டு ஏதாவது ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சாமி சரணம். மதி, ஒரு திருநங்கையை பார்த்து தாலி கட்டிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்க குளத்தில் தலையை பண்ணிட்டு வா. அதையும் தான் செஞ்சு பார்ப்போமே. சரிதானே? தேவி, அப்பா. நிறுத்துறா. ஐயா, இதுக்கு மேல புத்தியில ஏற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்காக நானும் போய் விளக்கு பிடிக்க முடியாது. ஒரு ஆம்பளை விளக்கு சொன்னா தெரியுதா பாருங்க, முழிக்கிறான். விளங்காது சாமி, இந்த குடும்பம் விளங்காது. இனிமே இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லாம நாதி ஏத்து போக வேண்டியதான். ஏன் வெள்ளிக்கிழமை அதுமா சாபம் விடுறீங்க? எல்லாம் மதி செய்யும். அப்பா சொல்றது கேளுப்பா. வெறும் தோஷ நிவர்த்தி தானே, நாம என்ன தலைச்சனையா பலி கொடுக்க போறோம்? அவர் என்ன சொன்னாரு தெரிஞ்சா நீ பேச மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் என்ன வாடி இந்த பக்கம். பேசுவாப்பா, நல்லா பேசுவ. ஏன்னா உன்னை கஷ்டப்பட வைக்கல. 1.5 காசு இல்லாம போட்ட சட்டையோட இந்த ஊருக்கு வந்தவன் 2 முட்டையும் உழைச்சுதான் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்திருக்கேன். இது இன்னைக்கு நாளைக்கு இல்லடா, 8 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு தெரியாதுப்பா. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சரி போ, உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. அவ கேட்கலன்னா நான் சொன்னது சொல்லிட்டு இங்க வா. அப்பா கத்துவாரே தவிர மனசுல ஒண்ணும் இல்லப்பா. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேரனையோ பேட்டியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அது தப்பா? ஜோசியத்து மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, அதான் சொல்றாரு. காசா பணமா ஒத்துக்கிட்டு செஞ்சிருப்பா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலமா. இன்னொரு ஜென்மம் இருந்துச்சு வச்சுக்கோ, சொந்த காலில் நிக்கணும். இப்படி அப்பங்கிட்ட கையேந்திர தரித்திரமா இருக்க கூடாது. மதி, சொந்த காலில் நின்று வேண்டியதானே, சாதிச்சிருக்க வேண்டியதானடா. ஏய், எழுந்திருமா தேவி, எழுந்திருமா தேவி. தேவி, என்ன ஆச்சுன்னு இப்ப அழுவுற? நான் உங்களை விட்டு போயிடுறேங்க. ஹே தேவி, உனக்கு என்ன தெரியாதா? ஹே, உன்னை தவிர இன்னொருத்தைய பாக்குறது கூட என் மனசு இடம் கொடுக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு நீங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாஸ்திரத்துக்கு 2 நாள் தாண்டா. வேணும்னா பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. மைக்கி காரியத்தை சாதிக்கிறதே உங்க வேலையா போச்சு. வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? ஜாதக நம்பிக்கைக்கும் ஒரு அளவு இருக்கு. படுத்துட்டு வந்துட்டா சரியா போயிடுமா? என் மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என் புருஷன் இன்னொருத்தி கூட படுத்துட்டு வரத நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? 1 2 3 4 5 என்னங்க என்றீங்க? இல்ல, இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே, இதுக்கு முன்னாடி எத்தனைன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். சும்மாமா. பொண்டாட்டியா? ஆஹா, என்ன மிரட்டுறியா? அவன் ஆம்பளை 1000 பேருக்கிட்ட போவான், சும்மா தாலியை கட்டுவான், சும்மா தாலியை அறுத்தறிவான். இதுக்கெல்லாம் காரணம் கேட்டுட்டு இங்க வாரியா? போ போ போ. ஐயா, வா. டேய், அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? கீழே இறங்கி போ. ஐயா ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா. அவர் எனக்கு தாலி கட்டின புருஷங்க, கூப்பிடுங்க அவரை.
ஃபாதர் சாமி. ஐயா 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 என்ன விட சொல்லுங்க. ஐயா சொல்றாருல. நீங்க எதுக்கு என்ன தள்ளுறீங்க? விடுங்கடா. சொல்லிட்டு இருக்கேன்ல. சொன்னா கேளுங்கடா. மதி நான் கத்துறது நீங்க தானே எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அதுக்கு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சொன்னாங்களா? அது உங்க தப்புங்க. எனக்கு மதி வேணுங்க. அவன் கல்யாணம் ஆனவமா? இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டீங்கன்னா காணாம போயிடுவீங்க. வேற வழியை பார்த்துட்டு போயிடுங்க. அவர் எல்லாம் என்னால வாழ முடியாது கணேசன். படுத்த தூங்க முடியல. கண்ணுக்குள்ள முள்ளு மாதிரி அவரோட நினைப்பு தான் இருக்கு. நானும் அவரை தேடி போகலையே. அவர் தானே என்னை தேடி வந்து அன்பை விதைச்சிட்டு போனாரு. உடம்புக்குள்ள ஒரு ஆலமரமே முளைச்சு நிக்கிற மாதிரி, நரம்பெல்லாம் தெரிச்சு போற மாதிரி வேதனையா இருக்கு. செத்துடலாம் போல தோணுது கணேசா. தயவுசெய்து அவரை என்கிட்ட பேச சொல்லுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. கிட்ட போனீங்கன்னு வச்சுங்க, கொலை கூட பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்காக நான் பொண்ணு வச்சுங்க, என்னையும் கொண்டுடுவாங்க. இதெல்லாம் தேவையா? போய் நடக்கிற வேலையை பாருங்க. மொத்தத்தில் அவரை மறந்துடுங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்ப நான் போறேன். ஆனா மதியோட நினைவுகளோட தான் நான் வாழ்வேன். அவரை நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னோட காதலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்க சுமைய அவங்க தான் சுமக்கணும். மதி சுமக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் ஆண்டவன்கிட்டே விட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மதி எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. இவங்க கல்கி. ஆண் பெண் குரோமோசோம் முரண்பாடோட பிறந்த உங்க குழந்தைய பத்தி பேச வந்திருக்காங்க. இவங்க கிட்ட உங்க மனசை திறந்து உங்க குழந்தைய பத்தி எது வேணாலும் கேளுங்க. உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். வரேன் கல்கி. ஓகே டாக்டர். ஹே பேபி, so sweet. டாக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்கள் குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அழாதீங்க ப்ளீஸ். பெத்து பழிச்ச உடம்பு தாங்காது. அழாதீங்க. உங்கள் குழந்தை குரோமோசோம் டிசார்டரோட டவுன் சிண்ட்ரோம் குழந்தையா பிறந்திருக்கு. ப்ளீஸ் அழாதீங்க. ஆண்டவன் ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுப்பான். தயவு செய்து இந்த குழந்தைய வெறுத்துறாதீங்க. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க பெற்றவங்களாலேயே கைவிடப்பட்டு நிறைய இடங்கள்ல பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்கள் குழந்தைக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களை மாதிரி திருநங்கைகள் பெற்றவங்களால கைவிடப்பட்டு எவ்வளவு துன்பமும் வேதனையும் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் எத்தனையோ பேர் அன்புக்காக தினமும் ஏங்கி செத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Your child may become the future of this nation. Your child may become a revolutionary leader. உங்கள் குழந்தைய தயவு செய்து வெறுத்துறாதீங்க. தயவு செய்து ஒதுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் என் குழந்தைய அனுவ ரசிச்சேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் வயிற்றுல ஒதுக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எப்படி என் குழந்தைய வெறுக்க முடியும்? கல்கி, இவர் யார்? உங்க ஹஸ்பண்டா? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான் வேண்டான்றாரு. ஓ கல்கி, என் குழந்தை இல்லாம இருக்க நீ முடியாது. தப்பா நினைக்காத கல்கி. அப்பாதான். ப்ளீஸ். விளக்கணிச்சதுக்கு அப்புறம் விடியறதுக்குள்ள சொல்லாம ஓடினவர் தானே நீங்க. இன்னைக்கு தானே பாக்குறேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு மனசை கொலை பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு உயிரை கொலை பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனைன்னு இந்த குழந்தைய நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க. நான் வளர்க்குறேன் நல்லபடியா. ஆனா நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நல்லபடியா வளங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்து பாத்துக்குங்க. ப்ளீஸ். நீங்க அழாதீங்க.